குழந்தைங்களுக்கு எப்படி ஈஸியா ஒரு புது வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்கான மாண்டசரி வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மாண்டசரியில சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் வேல குழந்தைங்களுக்கு ஒரு புது விஷயத்த இல்ல ஏதாவது ஒரு புது ஆப்ஜெக்ட நம்ம ஈஸியா சொல்லித்தர முடியும். இத 3 பீரியட் லெசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 பீரியட் லெசனை நம்ம யூஸ் பண்றதால குழந்தைங்க ஈஸியா ஒரு கான்செப்ட புரிஞ்சுப்பாங்க, அதே சமயம் நல்லா ஞாபகமும் வச்சுப்பாங்க. பீரியட் 1 நேமிங். நம்ம ஒரு புது ஆப்ஜெக்ட அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஆப்பிள், திஸ் இஸ் பனானா. குழந்தைங்களுக்கு புரியும்படி பொறுமையா சொல்லணும். சொல்லி முடிச்ச உடனே திரும்ப அவங்கள கேள்வி கேட்க கூடாது. புரிஞ்சுச்சா, புரியலையா, எது ஆப்பிள் எது பனானான்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது. பீரியட் 1 அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கான லிசனிங் மட்டும்தான். பீரியட் 2 ரெகக்னைசேஷன். குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சான்னு செக் பண்ணணும். நீங்க அவங்க கிட்ட கேட்கணும், கேன் யூ ஷோ மீ த பனானா, கேன் யூ கிவ் மீ த ஆப்பிள். இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட 2 வேர்ட்ஸையும் நம்ம ரிப்பீட்டடா அவங்களுக்கு சொல்லி காட்டிட்டே இருக்கணும், அதுவும் ரொம்ப பொறுமையா. பீரியட் 3 ரீகால். இந்த பீரியட்ல குழந்தைங்க ஆப்ஜெக்டோட நேம சொல்லுவாங்க. சோ நம்ம வாட் இஸ் திஸ்னு கேள்வி கேட்கணும். இஃப் இன் கேஸ் அவங்க அதை தப்பா சொல்றாங்க இல்ல குழந்தைங்கனால அதை சொல்லவே முடியல அப்படின்னா மிஸ்டேக் அவங்க மேல இல்ல, உங்க மேலதான் இருக்கு. நீங்க திரும்ப பீரியட் 2 ஆன ரெகக்னைசேஷனை ரிப்பீட் பண்ணணும். இன் மாண்டசரி we test teaching, not the child. இங்க லேர்னிங் அப்படிங்கறது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கற டைமையும் ரெஸ்பெக்டையும் பொறுத்தது. இந்த 3 பீரியட் லெசனால குழந்தைங்களுக்கு மெமரி ஸ்ட்ரென்தன் ஆகுது, அதே சமயம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டும் நடக்குது. ஒரு விஷயத்த கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மாண்டசரியா யாரு உருவாக்குனாங்க, மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ்னா என்னென்ன மாண்டசரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பேஜை செக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.